ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்களில் காசாவின் அப்பாவிகள் மறக்கடிக்க செய்யப்படக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு போப் லியோ அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் வெளியாகி இருக்கிறது. ஈரானில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஒரு முறை மட்டுமே, இனிமேல் நடத்தப்படாது என்கிற தகவலை ஈரானுக்கு அமெரிக்கா அறிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. காரணம் என்னன்னா, இப்ப அடுத்ததாக அமெரிக்காவுடைய தளங்கள் மேல ஈரான் அட்டாக் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக ஈரான் சார்பாக ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ளுகிற உரிமை இருக்கிறது என்ற தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறார்கள். எனவே அந்த தீர்மானத்தை பொறுத்தவரை அது ரத்து செய்யப்பட்டாலும் இல்லாட்டியும் வீட்டோ பவரை யூஸ் பண்ணாலும் இல்லைன்னு சொன்னா கூட அது ஒரு தகவல் சொல்லுவதுதான். ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதற்கு ஈரான் திட்டமிடுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது எப்படி திட்டமிடுறாங்கிறதுக்கு நேரடி ஆதாரமாக இன்றைக்கு அவருடைய பாராளுமன்றத்தில் ஹார்முஸை மூடுவதற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை நேரடியாக சந்திக்கிறார் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள். எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் அக்டோபர் 7, 2023 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து இன்றைய நாள் வரைக்கும் சுமார் 625 நாட்களாக யுத்தம் அகோரமாக நடந்து வருவது நமக்கெல்லாம் தெரியும். இதற்கிடையில ஒரு பக்கம் லெபனானுடனான ஹிஸ்புல்லாக்களுடனான சண்டை, மறுபக்கமாக ஹூதிகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வந்தார்கள், அவர்கள் மீதான தாக்குதல் என்று பல பக்க தாக்குதல்களையும் இஸ்ரேல் நடத்தினாலும் இவை அத்தனைக்கும் உறுதுணையாக அமெரிக்கா தான் இருக்கிறது. அமெரிக்கா இல்லாமல் இஸ்ரேலால் ஒன்றும் செய்ய முடியாது, ஈவன் ஒரு தலைமுடியை கூட புடுங்க முடியாதுங்கிறது உலகத்தில் அத்தனை பேருக்குமே தெரிந்த ஒன்றாக தற்போது மாறி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது யாருக்கும் பெருசாக தெரிகிறதில்லை. ஏன்னா பத்திரிகை அடுத்த நாள் பிரிண்ட் ஆகி வரணும், அதில் வரக்கூடிய செய்திகள் தான், அதில் பத்திரிகை ஆசிரியர் எதை நினைக்கிறாரோ அதுதான் வெளியே வருங்கிற நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி இல்லை. சமூக வலைதளங்கள் வந்ததற்கு பிறகு அனைத்து செய்திகளும் கொட்டி கிடக்கிறது, நாம் தெளிவாக பார்த்து கொள்ள முடிகிறது. இந்த நிலையில் காசா மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிற போதுதான் தற்போது ஈரானோடு முட்டி மோதி கொண்டது இஸ்ரேல் என்கிற நிலையும் மாறி இருக்கிறது. ஈரானுடனான நிலைகள் எப்படி என்பதை பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைய நாளில் காசாவில் என்ன நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் மாத்திரம் காசாவில் சுமார் 51 அப்பாவிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 24 மணி நேரங்களுக்குள்ளாக 104 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிறங்க, ஒவ்வொரு நாளும் அங்கே இறப்புகள் ஏற்படுகிறது, ஒவ்வொரு நாளும் அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள். உணவு இல்லை, மருந்து இல்லை, தண்ணீர் இல்லை என்கிற நிலையில அந்த மக்கள் உலகத்தில் எந்த மனிதனும் படாத துன்பங்களை பட்டு கொண்டிருக்கிறாங்க. நம்மளை பொறுத்தவரையில் மிஞ்சி போனா சாப்பிட வழி இல்லைங்கன்னா ஒருவேளை சாப்பிடாமல் இருப்போம், அல்லது ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருப்போம். ஆனால் அவர்களுடைய நிலை அப்படியெல்லாம் கிடையாதுங்க. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் 25 லட்சம் மக்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மண்ணத்தான் சாப்பிடணுங்கிற நிலையில் இருக்கக்கூடிய அப்பாவிகளையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்படியான ஒரு சூழல் உலகத்தில் எந்த சமூகத்திற்கும் ஏற்படவில்லை என்கிற அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், இன்னல்படுகிறார்கள். இவர்களுக்காக யாராவது களத்திற்கு வரமாட்டார்களா என்று அப்பாவிகளுக்காக மனிதநேயமிக்க அத்தனை பேரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில தான் இஸ்ரேல் ஈரான் மீதான தாக்குதல்களை ஆரம்பித்தது. தற்போது ஈரான் அதற்கு பதிலடிய தேவையான அளவுக்கு, தேவைக்கு மிகுதியாகவும் கொடுத்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான சூழல்ல தான் இன்றைக்கு 51 நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதில் 17 பேர் உணவு தேடி சென்றவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் மேற்கு கரை நகரங்களிலும் இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. மேற்கு கரை பகுதிகளில் இதுவரைக்கும் 17 இடங்களில் அவங்க தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள், வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் என்கிற காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மேற்கு கரை நகரங்களில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய செட்லர்ஸ், இஸ்ரேலிய குடியேறிகள், பலவந்தமாக பாலஸ்தீன இடங்களை பிடித்தவர்கள் மீதும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறது என்கிற செய்திகளும் ஆறுதலான செய்திகளாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் காசாவில் நடக்கக்கூடிய துன்பங்கள் உலக மக்கள் மறந்துவிடக் கூடாது. ஈரான் மீது இஸ்ரேல்
இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த தாக்குதல்களில் காசாவின் அப்பாவிகள் மறக்கடிக்க செய்யப்படக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு போப் லியோ அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் வெளியாகி இருக்கிறது. போப் லியோ அவங்க இன்னைக்கு காலை ஆராதனை நிகழ்விலே கலந்து கொண்டிருந்தவர் தான் இன்றைய தினம் பேசுகிற நேரத்தில் காசாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் அட்டூழியங்கள் நிறுத்தப்பட வேண்டும், காசா மக்களுடைய அவலங்களை இந்த உலகம் மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி தன்னுடைய உரையிலே தெரிவித்திருப்பது மட்டுமல்லாமல் தினசரியும் இஸ்ரேலுடைய தாக்குதல்களால் நூற்றுக்கணக்கானவர்கள் கொன்றும் காயப்படுத்தவும் படுகிறார்கள். எனவே இதற்கு முடிவு வேண்டும், இதற்காக அனைவரும் குரல் எழுப்ப வேண்டும் என்கிற கருத்தை போப் லியோ அவர்கள் இன்றைக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். இப்படி இன்றைக்கு போப் லியோ அவர்கள் தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்தில் அப்பாவிகள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்துகிறார். அதே நேரம் இஸ்ரேலியர்களை இலக்கு வைத்து இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவமும் தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இங்க நீங்க பார்க்கலாம், இன்றைக்கு 2 பகுதிகளில் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுகிறது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய அவர்களுடைய மெர்காவா டேங்க் மேல அட்டாக் பண்ணக்கூடிய காட்சிகள் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அட்டாக்கு பிறகு அந்த டேங்க் அழிக்கப்படுகிற காட்சிகளும் இங்கே பதிவாகி இருப்பதை நம்ம கவனிக்க முடிகிறது. இன்றைய தினம் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மெர்காவா டேங்க் அழிக்கப்பட்டிருக்கிறது. 5 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் அதிலே கொல்லப்பட்டிருப்பார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை தாண்டி நார்த் காசா பகுதிகளில் இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய துணை ராணுவ குழு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மீது மோட்டார் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நார்த் காசா பகுதிகளில் நடத்தப்பட்ட பிரிதொரு தாக்குதலில் இன்னொரு தாக்குதல்களில் 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படி பாலஸ்தீன போராட்ட குழுக்கள் அவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை பொறுத்தவரை தொடர்ந்து பொதுமக்களை இந்த கேப்புக்குள்ள ஈரான் இஸ்ரேல் வாருக்குள்ள பாலஸ்தீன மக்களை எவ்வளவு கூடுதலாக கொன்று குவிச்சிட முடியுமோ அதை நம்ம செய்வோம்ங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு இவ்வளவு தாக்குதல்களை நடத்துகிறார்கள். எனவே ஒவ்வொரு தொழுகையிலையும் நம்மளால் ஒன்று மட்டும் செய்ய முடியுங்க, அவங்களுக்காக பிரார்த்தனை செய்ய முடியும், அவங்களுக்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்ப முடியும். அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா UNRWA என்கிற ஐநாவினுடைய இணையதளத்தின் ஊடாக அவங்களுடைய இணையதளத்துக்கு போனீங்கன்னா ரைட் சைட் மேல் மூலையில் நீங்கள் நேரடியாக டாலரில் UNRWAக்கு உதவி பண்ண முடியும். அவங்க மட்டும்தான் அங்கே உணவு கொடுக்க முடியுங்கிறதுனால. எனவே நம்மளால் எது முடியுமோ அதெல்லாம் நம்ம பண்ணணுமா இல்லையா? ஜனநாயக ரீதியில் நம்மளால் குரல் எழுப்ப முடியும்னா அதை நம்ம பண்ணணும். எது முடியுமோ முடியாவிட்டாலும் உங்களுக்கு ஒவ்வொரு தொழுகைகளிலும் பிரார்த்தனை செய்ய முடியும். தொழுகையில் சுஜூது என்பது இறைவனுக்கு மிக நெருக்கமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே சுஜூதில் துஆக்களை ஓதினதுக்கு பிறகு அடுத்ததாக பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள். அத்தஹியாத்தினுடைய நிலையில் அந்த அப்பாவிகளுக்காக அத்தஹியாத்தை ஓதி முடிச்சதுக்கு பிறகு ஸலவாத்தெல்லாம் ஓதி முடிச்சதுக்கு பிறகு அந்த அப்பாவிகளுக்காக நம்ம பிரார்த்தனை செய்ய முடியும். எனவே அந்த நிலையிலும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். இதை தாண்டி ஒவ்வொரு தொழுகைகளிலும் குனூத்து நாசிலாவை நீங்கள் ஓத முடியும். குனூத்து நாசிலா ஓதுவதனூடாக அந்த அப்பாவி மக்கள் பாதுகாப்பதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அழிக்கப்படுவதற்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்த வேண்டும். நம்முடைய பிரார்த்தனைகள் ஒன்றும் வீண் போகல. நம்ம அத்தனை பேரும் எதை எதிர்பார்த்தோமோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக வெளிப்படையாகவே ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல்கள் நடத்தி இன்றைக்கு நடக்கக்கூடிய செய்திகளை நான் சொல்ல இருக்கிறேன். அதை பார்க்கும்போது மேலதிகமாக நீங்கள் இன்னும் தைரியப்படக்கூடிய அளவில் ஈரானுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. எனவே நாம் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்க மறந்துவிடக்கூடாது. நடக்கிற இந்த வார்ல இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை ஈரான் உச்சமாக நடத்துகிறது. எனவே ஈரானுடைய வெற்றி வாய்ப்புக்காகவும் நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இதுல ஈரான் ஜெயிப்பது என்பது பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு ஆதரவான குரலாக மாற இருக்கிறது. ஈரான் தோத்துடிச்சுன்னு சொன்னா அல்லாஹு ஆலம் நம்ம எவ்வளவு தூரம் பாலஸ்தீனம் சுதந்திர தேசம்ங்கிறத பத்தி பேச போறோம்ங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அது நடக்குமாங்கிற சந்தேகம் வந்துடும். ஈரான் ஜெயிக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக பல தீர்வுகள் ஈரான் மேலையும் நம்ம இனிமேல் கை வைக்க கூடாது, பாலஸ்தீனத்தின் மேலையும் கை வைக்க கூடாது என்கிற நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அமெரிக்கா கைவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, அந்த எடுத்ததுக்கு எல்லாமே சில பேர் என்னன்னா இதெல்லாம் மறுமை நாளில் அடையாளமாக நடக்கிறது, இப்படியே எப்படி அவங்களுக்கு முடிஞ்சு போயிடும், மறுமை அந்த யுத்தங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி எல்லாம் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது 2ஆம் உலக மகா யுத்தத்தில் இப்படி தான் சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி அப்படி தான் சொன்னாங்க, அதுக்கு பின்னாடி அப்படி தான் சொன்னாங்க. இது பூமிக்கான ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது எதிர்வு கூறப்பட்ட போராட்டங்கள் கிடையாதுங்கிறத சுருக்கமாக புரிஞ்சுக்கிறேன். இது தொடர்பாக தனியான ஒரு வீடியோ
வீடியோவை நான் வெளியிட இருக்கிற அதே நேரத்தில் இடையில ஒன்றை நினைவுபடுத்தணும். இடையில அந்த மஹதி அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமாக நான் சொல்லியிருந்த பேசியிருந்த ஒரு வீடியோவுக்கு ஒரு ஆலிம்சா மறுப்பு போட்டிருந்தாங்க. அதுக்கு நான் பதில் சொல்றதாக சொல்லியிருந்தேன். அதுக்குரிய நேர காலம் எனக்கு கிடைக்கவில்லை. இந்த பிஸிக்குள்ள இருக்கிறதுனால இதெல்லாம் முடியக்கல அல்லது இதுக்கு இடையில எப்படியாவது நம்ம அதுக்கு பதில் போடுவோம். அதெல்லாம் நான் மறக்கல, சகோதரர்களும் மறந்திருக்க மாட்டீங்க என்பதை நினைவூட்டிக் கொண்டு இன்றைக்கு ஈரான் தொடர்பாக வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள் அபாரமாக இருக்கிறது. குறிப்பாக ஈரான் பல விளையாட்டுக்களை இதனூடாக விளையாட முடியும் என்பது மிக தெளிவாக தெரிகிறது என்று இன்றைக்கு அமெரிக்காவை தளமாக கொண்ட பல ஏஜென்சிகளும் தகவல்களை வெளியிடுகிறார்கள். குறிப்பாக அவர்கள் விளையாட நினைக்கிற தகவல்களாக எதை நம்ம பார்க்கலாம் சொன்னா, முதல்ல ஈரான் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக வெளியேறுவதற்கான வாய்ப்பு, அதை தான் அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் அணுசக்தி நடவடிக்கைகளை அவர்கள் அபாரப்படுத்துவார்கள், அதிகரிப்பார்கள் என்கிற எண்ணப்பாடுகளும் தற்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் IAEA என்கிற சர்வதேச அணுசக்தி தடுப்பு முகமையுடனான ஒத்துழைப்பின் அளவையும் அவர்கள் குறைக்கக்கூடும். இனிமே உங்களோடலாம் நாங்கள் போக முடியாது, நாங்கள் எங்க வேலையை பார்க்குறோம், நீங்க உங்க வேலையை பாருங்க என்று முடிவெடுக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டா, இவர்கள் நினைக்கிற எதை செய்வாங்கன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த எதுலையுமே இஸ்ரேல் கண்ட்ரோல்ல கிடையாது. இஸ்ரேல் சர்வதேச அணுசக்தி தடுப்பு முகமையோடு ஒத்துழைப்பதில்லை. ஆனால் அணு ஆயுதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தயாரிக்க போறான்னு இவங்க மேல அட்டாக் பண்றாங்க, ஆனா அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே நாங்களும் இனி இஸ்ரேலை போல தான் இருப்போம் என்கிற ஒரு நிலைக்கு ஈரான் முடிவெடுக்க கூடும் என்று நம்பப்படுகிற அதே நேரத்தில் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னு சொன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஒரு முறை மட்டுமே, இனிமேல் நடத்தப்படாது என்கிற தகவலை ஈரானுக்கு அமெரிக்கா அறிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. காரணம் என்னன்னா, இப்ப அடுத்ததாக அமெரிக்காவுடைய தளங்கள் மேல ஈரான் அட்டாக் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக பஹ்ரைனுடைய தளம் இலக்கு வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நம்பப்படுகிறது. அபிஷியலா ஈரான் எதையுமே அறிவிக்கல, ஆனா சில ஊடகங்கள் பஹ்ரைன் மேல அட்டாக் பண்ண போறாங்க, முடிவெடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. எந்த முடிவுகளையுமே ஈரான் அப்படி எடுக்கல. ஆனா பஹ்ரைன் மேல அவங்க அட்டாக் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. முதலாவது கத்தாருக்கு போக வாய்ப்பு இல்லை. முதல் அட்டாக் பஹ்ரைன் பேஸாகத்தான் இருக்கு. பஹ்ரைன்ல கடற்படை தளம், அதே போன்று ராணுவ தளம், விமானப்படை தளம் ரெண்டுமே இருக்கிறது. எனவே அதுவாக இருக்கலாம். அதே நேரத்தில் இந்த தாக்குதல்களுக்கு முன்பதாக அவங்க என்ன பண்ணலாம் என்று சொன்னா, இந்த தாக்குதல்கள் எங்கிருந்து நடத்தப்பட்டதோ அந்த பசிபிக் ஐலண்ட்ல இருந்து அவர்கள் தாக்குதலை தொடர்வதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஈரான் செய்ய போற வேலை நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இன்றைக்கு இரவு, அதாவது நமக்கு இரவு, அவங்களுக்கு காலையாகிற நேரம் ஜெனீவாவில் அவசர ஐநா சபையினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் கூடுகிறது. செக்யூரிட்டி கவுன்சிலில் 5 நிரந்தர உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அமெரிக்கா, பிரித்தானியா இருக்கிறது, பிரான்ஸ் இருக்கிறது, சீனா, ரஷ்யா இருக்கிறது. இந்த 5 நிரந்தர உறுப்பினர்களை தாண்டி 14 தேர்வு செய்யப்பட்ட நாடுகள் இருக்கிறது. அல்ஜீரியா அதற்கு தலைமை தாங்குகிறது. எனவே இந்த அனைத்து நாடுகளும் சேர்ந்து இன்றைக்கு நைட்டு என்ன பண்றாங்க, இன்றைக்கு நம்ம நாட்டு கணக்குப்படி நைட்டு காலை ஆகிற நேரத்தில் செக்யூரிட்டி கவுன்சில் கூடுகிறது. அந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் ஈரான் சார்பாக ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ளுகிற உரிமை இருக்கிறது என்ற தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறார்கள். எனவே அந்த தீர்மானத்தை பொறுத்தவரை அது ரத்து செய்யப்பட்டாலும் இல்லாட்டியும் வீட்டோ பவரை யூஸ் பண்ணாலும் இல்லைன்னு சொன்னா கூட அது ஒரு தகவல் சொல்லுவதுதான். ராஜ்யதந்திர ரீதியாக எங்களை தற்காத்துக் கொள்ளுகிற உரிமை இருக்கிறது என்பதை முதலில் அவர்கள் நிறுவுகிறார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் தாக்குதலை நோக்கி நகருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இஸ்ரேல் மேலேயும் அப்படித்தானே அட்டாக் பண்ணாங்க. உடனே அவங்க களத்துக்கு வரல, டைம் எடுத்தாங்க. ராஜதந்திர ரீதியில் அணுகிட்டு தான் மற்றதுக்கு வருவாங்க. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு சேஃப் கார்டு பண்ணிட்டு அடுத்தடுத்துக்கு அவங்க வருவாங்க. அந்த அடிப்படையில் ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் ஈரான் சார்பாக ரஷ்யாவும் சீனாவும் தீர்மானங்களை கொண்டு வர இருக்கிறது. அதை தாண்டி அதற்கு பிறகு ஈரான் இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணுகிற விதமாகவே அமெரிக்கா மேல அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. அதை தடுக்கும் விதமாகத்தான் அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னு சொன்னா, உடனடியாக நாங்க உங்க மேல அட்டாக் பண்ணது ஒன் டைம் மட்டும்தான், உங்க ஆட்சியை கவிழ்க்கிறது எங்க நோக்கம் இல்லை, உங்க நாட்டை பிடிக்கிறது எங்க நோக்கம் இல்லை, ஒன் டைம் அட்டாக் பண்ணிட்டு போறதுக்கு தான் நாங்க வந்து நியூக்ளியர் சைட் மட்டும் தான் எங்களுடைய தேவையாக இருந்தது என்று சொல்லி இன்றைக்கு அவர்கள் அறிவிப்பு விடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தாக்குதல் 2 வாரத்தில் தான் இப்படி வரும் என்று எதிர்பார்த்த நேரத்தில் எப்படி 2 நாள்ல அட்டாக் பண்ணினீங்க என்கிற கேள்விக்கு இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பதிலளித்திருக்கிறது. அதில் நம்ம பார்த்தோம்னா, சனிக்கிழமை நியூ ஜெர்சியில் நடைபெற்ற ஒரு சந்திப்பில் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்கிறார்னா, உடனடியாக தாக்குதல் நடத்துங்கன்னு உத்தரவிட்டாரு. அந்த அடிப்படையில் தான் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனா ஒன்று, இப்படி அட்டாக் பண்ண போறாங்கிறத 2 நாளைக்கு முன்னாடியே அமெரிக்காவினுடைய உளவுத்துறை என்ன முடிவெடுக்கிறது என்பதை ஈரான் கண்காணித்து
கண்காணித்திருக்கிறது என்பது தெரிகிறது. அதனால தான் எல்லாத்தையும் இடமாற்றம் பண்ணிட்டாங்க, சேவ் பண்ணிட்டாங்கிறதும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே ஈரானுடைய பதிலடி தாக்குதல்கள் கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முதலில் ராஜதந்திர ரீதியாக, இரண்டாவது தாக்குதல். அப்படி தாக்குதல் என்று வந்துவிட்டால் அவர்கள் பஹ்ரைனுக்கும் பசிபிக் ஐலாண்டுக்கும் தான் முதலில் தாக்குதல் நடத்துவார்கள். இரண்டாம் கட்ட தாக்குதல்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விவகாரம் என்னன்னா, ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதற்கு ஈரான் திட்டமிடுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது எப்படி திட்டமிடுறாங்கிறதுக்கு நேரடி ஆதாரமாக இன்றைக்கு அவர்களுடைய பாராளுமன்றத்தில் ஹார்முஸை மூடுவதற்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தி என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அந்த முக்கியத்துவத்தை எப்படி ஈரான் பயன்படுத்த போகிறது என்பதை பற்றியெல்லாம் தனியான ஒரு வீடியோ ரஸ்மின் டாக்ஸ் என்கிற நம்முடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம். பார்க்கா சகோதரர்கள் அதை பாருங்க, உங்களுக்கு ஹார்முஸை பற்றிய முழுமையான தெளிவுகள் வரும். நம்முடைய ரஸ்மின் மேசி என்கிற ஃபேஸ்புக் தளத்தில் இன்றைக்கு தனியாக அந்த வீடியோவை ஏற்றி இருக்கிறோம். அதிலே நீங்க பார்த்துக்கொள்ள முடியும் எவ்வளவு முக்கியமானது ஹார்முஸ்ங்கிறது. ஈரானுக்கு மட்டுமில்லை, சர்வதேச உலகத்திற்கு, உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வியாபாரத்தில் 5 1 மடங்கு 20% பிசினஸ் அங்கதான் நடந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்தை மூடி நாங்க அடிப்போம். இந்த செங்கடல் பார்டர்ல அடிச்சுக்கிட்டு இருந்தானா இல்லையா ஹூதிகள், அது மாதிரி இந்த பக்கம் எந்த கப்பல் போனாலும் அடிப்போம் அறிவிச்சுட்டாங்கன்னு சொன்னா உலகமே ஸ்தம்பிச்சு நின்றும். ஏன்னா இங்க யாரும் போகவும் முடியாது, வெளியே வரவும் முடியாது. அடுத்ததாக இவங்க அடிப்போம் அறிவிச்சிட்டாலே ஹூதிகள் அதே அறிவிப்பை செஞ்சிருவாங்க. எனவே செங்கடலும் மூடப்பட்டுவிடும். இது கொரோனா வந்த நேரத்தில் உலகமே ஸ்தம்பிச்சதை விட பல 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 மடங்கு உச்சமான ஒரு ஸ்தம்பித்தலாக மாறிவிடும். எனவே அது நடந்துடக்கூடாதுன்னு அமெரிக்கா பயப்படுறாங்கிறது தெளிவாக தெரியுது. இன்றைக்கு அவர்களுடைய துணை ஜனாதிபதி வான்ஸ் சொல்லுகிற நேரத்தில் ஈரான் அப்படி ஒரு காரியத்தை செய்தால் அது தற்கொலைக்கு நிகரானது அப்படிங்கிறாங்க. யாருக்கு தற்கொலைங்கிறத மூடினா தான் தெரியும். ஏற்கனவே இது புதுசு கிடையாது. ஈரானுக்கு பலமுறை இதே மாதிரி மூடி இருக்கிறாங்க. அப்பொன்னும் கிழிச்சது கிடையாது அமெரிக்கா. அதே நிலை தற்போது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இது இரண்டாம் கட்டமாகவோ முதல் கட்டமாகவோ ஒன்றோ அவங்க அட்டாக் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஹார்முஸை மூடுவாங்க. ரெண்டுல எதை செய்தாலும் அது மிகப்பெரிய பாதிப்பாக மாறப்போகிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இந்த ஹார்முஸை மூடுகிற தீர்மானம் பாராளுமன்றம் எடுத்துவிட்டது. அதற்கு அடுத்ததாக சுப்ரீம் கவுன்சில் அவர்களுடைய முடிவை அங்கீகரிக்க வேண்டும். அதற்கு பிறகு சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமனி தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய செயல்பாட்டு திட்டமாக இருக்கிறது. என்ன முடிவு ஆயத்துல்லா அலி காமனி எடுக்க போகிறார் என்பதையும் நம்ம தான் பொறுத்திருந்து பார்க்க முடியும். அதே நேரத்தில் இன்றைக்கு ஃபாஸ்ட் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் இஸ்ரேலுக்கு எதிராக திடீர் நடவடிக்கைகளை ஈரான் எடுக்கக்கூடும் என்கிற எச்சரிக்கை வந்திருக்கிறது. இப்போ அடிக்கிறதே திடீர் நடவடிக்கை தான், ஆனால் அதை விட உச்சமான திடீர் நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்கக்கூடும். அமெரிக்காவினுடைய எல்லா தளங்களையும் ஈரான் கண்காணித்து வருகிறது. ஆனால் இஸ்ரேல் மீது அவர்கள் உச்சமாக தாக்குதல்களை நடத்தக்கூடும். என ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான ஏவுகணை அட்டாக் பண்றதுனால இந்த தாக்குதல்கள் அவர்களுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்டாக இருக்கிற அதே நேரத்தில் இந்த தாக்குதல்களின் போது ஈரான் அமெரிக்காவுக்கு தாக்க போகிறதா அல்லது சைப்ரஸ் மீது அட்டாக் பண்ண போகிறதா என்கிற கேள்விகளும் எழுந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, இப்ப இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் நடவடிக்கைகள் எல்லாம் இருக்குதா இல்லையா, இந்த தாக்குதல்களை பொறுத்தவரை அவங்க இஸ்ரேலுக்கு உள்ள இருந்து பொட்ட பயலுவோ வந்து தாக்குதல் நடத்தல. இஸ்ரேலுக்குள்ள இருந்து அவருடைய தாக்குதல் விமானம் அது இது எல்லாத்தையும் ஓரமாக்கிட்டாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியும். எங்க இருந்து அட்டாக் பண்றாங்கன்னா, சைப்ரஸ்ல இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பேஸ் இருக்குது. அந்த பேஸ்ல இருந்து தான் ஈரான் மேல அட்டாக் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ஈரான் அடுத்ததாக இஸ்ரேலுக்கு அடிக்கிற அதே நேரம் இஸ்ரேலுடைய சைப்ரஸ் பேஸ் மேலையும் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அட்டாக் பண்ணினாங்கன்னா சைப்ரஸ் அதுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வரவும் முடியாது. சைப்ரஸ்க்கு அந்த பலம் எல்லாம் கிடையாது. அப்படி இருந்தாலும் வரமாட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டா, சைப்ரஸ்க்கு அவங்க அட்டாக் பண்ணல, இஸ்ரேலுடைய சைப்ரஸ் பேஸ் மேல தான் அட்டாக் பண்றாங்கன்ற அர்த்தம். அந்த செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் ஈரானுக்கு நாடுகள் சில அணு ஆயுதங்களை நேரடியாகவே கொடுக்கக்கூடும் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அது எந்த நாடு கொடுக்கலாம்ங்கிறத தெளிவாகவே நம்ம புரியலாம். குறிப்பாக இந்த தகவலை சொல்றது யாரும் கிடையாது, ரஷ்யாவினுடைய முன்னாள் ஜனாதிபதியும் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலுடைய துணை தலைவருமாக இருக்கக்கூடிய டிமிட்ரி மெட்வெடேவ் அவர்கள் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். டிமிட்ரியை பொறுத்தவரை ரஷ்யாவின் விளாடிமிர் புட்டினுக்கு முன்னாடி ஜனாதிபதியாக இருந்தவர். இப்போ அவர் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய துணை தலைவர் இருக்கிறாரு. அவர் தான் இன்னைக்கு இந்த தகவலை சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டா, பல நாடுகள் ஈரானுக்கு அணு ஆயுதங்களை டைரக்டாவே கொடுத்துடக்கூடும். உங்களுக்கு த்ரெட்டன் இருக்குது, இந்த நீங்க வச்சுக்கிறீங்கன்னு கொடுத்துறாங்க. ரஷ்யா அவங்கள்ட்ட அணு ஆயுதம் இருக்குது, அதை தூக்கி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எங்களுக்கு சாதகமான ஒரு நாடு, அவங்க மேல அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்க அணு ஆயுதத்தை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தந்துடுறோம் வச்சுக்க, அதுக்கப்புறம் நீ செஞ்சிக்க, இப்படி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன் சீனா கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டும் கொடுக்குறாங்களோ இல்லையோ, வடகொரியா கொடுத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வடகொரியாவை பொறுத்தவரை நமக்கு தெரியும், உலகத்தில் மிகப்பெரிய
இன்னொரு யுத்தமாக உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துகிட்டு இருக்கும்போது ரஷ்ய ராணுவத்தோடு சேர்ந்து வடகொரியாவினுடைய ராணுவம் அங்கு சண்டையிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வடகொரியாவினுடைய போர்சஸை அங்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு கிங் உன் ஜுங். எனவே இந்த 3 நாடுகளில் ஏதாவது ஒன்று தேவையான அணு ஆயுதத்தை ஈரானுக்கு வழங்கக்கூடும். அப்படி அணு ஆயுதத்தையே தூக்கி கையில் கொடுத்துட்டாங்கன்னா சோழி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அந்த செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஏன்னா விளாடிமிர் புட்டினுடைய அறிக்கையெல்லாம் அப்படித்தான் இருக்குது. சீனாவும் இன்றைக்கு கடுமையான எச்சரிக்கை அறிக்கையை கொடுத்திருக்கிறது. நேரடியாக அவங்க வாருக்குள்ள வரலன்னா கூட ஆயுதங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிற தொனியில் அந்த அறிக்கைகளை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. ரஷ்யாவை பொறுத்தவரையில் நாளைய தினம், அதாவது நமக்கு இப்ப நைட்டு காலை ஆகிறதுக்குள்ள ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை நேரடியாக சந்திக்கிறார் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அவர்கள். எனவே அந்த சந்திப்பும் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது. அப்படி ஒரு சைக்கிணைகள் தெரிவது மிக தெளிவாக தெரிகிறது. இல்லைன்னா இவர் முன்னாள் ஜனாதிபதி என்று மட்டும் இருந்திருந்தார்னா பிரச்சனை கிடையாது. சொல்லுகிறவர் முன்னாள் ஜனாதிபதி மட்டும் கிடையாது, இப்பொழுது இருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சில் ஜனாதிபதிக்கு அடுத்ததாக அதுதான் அவங்க சொல்ற முடிவை தான் ஜனாதிபதியே செய்வார். எல்லா நாட்டிலையும் செக்யூரிட்டி கவுன்சில் சொல்லக்கூடிய முடிவுகளை தான் ஜனாதிபதி பாதுகாப்பு விஷயத்தில் எடுப்பாங்க. அப்படி இருக்கிற மாதிரி செக்யூரிட்டி கவுன்சிலுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய டிமிட்ரி தான் இன்றைக்கு இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார். எனவே ரஷ்யா அவர்களுக்கு அணு ஆயுதத்தை கொடுத்து விட்டால் சோழி முடிந்தது என்று அர்த்தம். அதை தாண்டி ஈரான் மீது குண்டு வீசிய அமெரிக்க விமானத்தினுடைய ரூட் எப்படி அமைந்திருந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு அவங்க அமெரிக்காவில் இருந்து கிளம்பி 3 மணி நேரங்கள் பயணித்து வந்துதான் தாக்கல் நடத்துறதா சொல்றாங்க. இது முதல்ல ஆட்களை திசை திருப்பக்கூடிய பசிபிக் ஐலண்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தளத்திலிருந்து தான் தாக்கல் நடத்தியதாக ஈரான் சொல்கிறது. எது எப்படி போனாலும் மத்திய தரை கடல், இஸ்ரேல், அதற்கு பிறகு ஜோர்டான், ஈராக் வழியாக வந்துதான் ஈரான் மேல தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க. ஈராக்கு பொறுத்தவரையில் 50-50 கவர்மெண்டாக இருக்கிறது. ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் கிடையாது. ஆனால் ஜோர்டானை பொறுத்தவரையில் அவங்க எப்பொழுதும் இஸ்ரேலுக்கு ஆதரவானவங்கிறது நமக்கு தெரியும். ஆதரவே இல்லைன்னா கூட அமெரிக்காவுடைய விமானம் வருகிறத தடுக்கிற அளவுக்கு ஒன்றும் அவங்க கெத்தாக இல்லைங்கிறது நமக்கு தெரியும். ஜோர்டானையும் ஈராக்கையும் தாண்டி வான்பரப்பை தாண்டித்தான் வந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஐநா அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு இன்றைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரானுடைய போர்டோ அணு நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுடைய சேத விவரம் தெளிவாக தெரியவில்லை. ஏன்னா வாசல்ட்டு தான் போய் அடிச்சுட்டு வந்திருக்கிறான், உள்ள எதுவுமே ஆபத்து வரல, எந்த விதமான கதிர்வீச்சுகளும் இல்லைங்கிறது அண்டை நாடுகள் எல்லாமே சொல்லிடுச்சு. அதை வச்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போர்டோவில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்குள்ள தான் அது இருக்குது. மலைக்கு கீழே போகும், மலையை கொட்டஞ்சி மலையை நேரடியாக இப்படி குடையல அவங்க சைடால அடுத்த வாக்காக என்ன செஞ்சிருக்காங்க, கொட்டஞ்சி உள்ள வந்து அணு மின் நிலையத்தை அமைச்சது மட்டும் இல்லாமல் அந்த கட்பாறைகளுக்கு இடையில நிறைய கான்கிரீட் தூணுகளை பேஸுகளை அமைச்சிருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது. எனவே இதை தாண்டி போய் தாக்குதல் நடத்தி இருப்பது என்பது அசாத்தியமானது. எனவே அதை நம்ம மதிப்பிட முடியாமல் இருக்குது என்று சொல்லி இன்றைக்கு அவங்க சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தாக்குதல் செய்திகளில் இன்றைக்கு ஈவினிங் டைமில் ஈரான் இஸ்ரேல் மேலே எந்த தாக்குதல்களையும் நடத்தலை. ஆனால் இஸ்ரேல் ஈரானுடைய யாஸ்ல இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியுடைய தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அறிவித்திருக்கிறது. மத்திய ஈரானில் இருக்கக்கூடிய யாஸ்ல இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியினுடைய தளத்தின் மீது தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதாக இஸ்ரேலுடைய ரேடியோ இந்த தகவலை சொன்னாலும் ஈரானும் சம்பந்தப்பட்ட போட்டோ வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. தாக்குதல் உச்சமாக இருந்திருக்கிறது. ஆனால் எங்களுடைய ஆயுத களஞ்சியங்கள் மீதான எந்த தாக்குதலும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அப்படி எந்த தாக்குதலும் கிடையாது. மற்ற சைட்டுகளில் தான் அவங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஐஆர்ஜிசியினுடைய அறிக்கையில் தெளிவாக என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து தாக்கிட்டு போற அளவுக்கு நாங்கள் கண்ணுக்கு தெரியறதுக்கு ஆயுதங்களை வைக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலாகவும் அந்த பதிலை அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்பஹான், புஷேர், அஹ்வாஸ் ஆகிய இடங்களையும் நாங்கள் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று உரிமை கோரியிருக்கிறது இஸ்ரேல். ஆனால் இந்த தளங்கள் மேலே அவங்க நடத்தியிருக்கக்கூடிய அஹ்வாஸில் ஹாஸ்பிட்டல் மேலே தான் தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க. புஷேரில் அவங்க தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் காலையிலே கூட ஈரான் மிக தெளிவாக எங்கள் மேலே அட்டாக் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளையும் சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. எனவே இன்றைக்கு இரவு என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். சில நேரங்களில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்குள்ளாக கூட தாக்குதல்களை ஈரான் நடத்தியிருக்கலாம். எது நடந்தாலும் உடனுக்குடன் செய்திகளை எதிர்பார்த்து காத்திருங்கள். உண்மையான செய்திகளை முடிந்த வரைக்கும் உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு நாம் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன அப்பாவிகளும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நடந்து வருகிற இந்த அநியாய யுத்தத்தை செய்கிற இஸ்ரேலுக்கு எதிராக குனுத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரல் எழுப்புவோமாக. பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக, உலகத்தில் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காகவும் ஜனநாயக ரீதியாக எப்போதும் குரல் எழுப்புவோமாக என்கிற கோரிக்கைகளோடு தீவிரவாதம் ஒழிய வேண்டும், பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட வேண்டும், தீவிரவாதம் ஒழிந்து பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட்ட அமைதியான பூவுலகு திரும்ப அனைவரும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்போமாக. வாஹர்தா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.